ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த வீட்டில் என்ன கேம் பிளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சவுல் ஐஸ் அப்படின்னு ஒரு ஹாரர் கேம் இருக்குது. அந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கஸ் இருக்கும். அந்த சர்க்கஸில் வந்து 20 கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம தப்பிக்கணும். அதுதான் கான்செப்ட். இதில் நமக்கு வில்லன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் அந்த கோமாளி இருப்பான். அவன் தான் நம்ம துரத்திட்டே இருப்பான். அவன்கிட்ட இருந்து நம்ம 20 பாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடியே ஆகணும். அதுதான் கைஸ் கான்செப்ட். கைஸ், இன்னும் இந்த வீடியோக்காக லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணதான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா முதல்ல கிஃப்ட் பாக்ஸ், இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கா? சரி, இதான் எக்ஸிட் ஆன வழி பார்த்துட்டீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இது நம்ம இங்கே ஒரு மூஞ்சியாட் இருக்குது. இது என்னது கைஸ்? ரெண்டாவது கிஃப்ட் பாக்ஸ் கிடச்சிருச்சு. வராண்டா அப்பா கைஸ், அந்த கோமாளி பக்கம் வந்துட்டு திரும்பி போயிட்டான். அந்த மூஞ்சியில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அவன் எங்கே வரான்னு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா ஹாலோவின் பொம்மையா? ஓகே, சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிஃப்ட் பாக்ஸ் தான் கிடச்சிருக்கு. இந்த சைடு கிஃப்ட் பாக்ஸ் மொத்தத்தில் 3 கிஃப்ட் பாக்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் நமக்கு வந்து 17 கிஃப்ட் பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலோவின் ஒரு மூஞ்சி வச்சுருக்கானுங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. சரி, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே போய் வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன்னிங் ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. அது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே மூஞ்சி ஏகப்பட்ட கலெக்ட் பண்ணுது கைஸ். அந்த ஹாலோவின் அந்த கோமலோட மூஞ்சியை பிக்சர் அதிகமாக இங்கே இருக்குது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் முதல்ல. ஏன்னா அப்போனா அந்த நாய் எங்கிறோன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போனால் போதுன்னா அவிசன், என்னடா அவிசன் வருது அப்படின்னா என்னடா இது, என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியலையே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோமாளியை பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்காங்க. நாளப்பல பாஸ் கேமர்ஸ்டா, எத்தனை ஆர்டர் கேம் ப்ளே பண்ணியிருப்பேன். நீ என்ன ருசிப்பிடா? ஐயோ, என்னடா சர்க்கஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ டெரராக இருக்கும் போது தெரியுது. 3 பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்தாலே பக்கத்தில் வந்துடுறான் இருக்கு பையன். இன்னும் 17 பாக்ஸ் கலெக்ட் பண்ணணும். என்னடா இங்கே இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, எடுத்துக்குவோம். அதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதையும் எடுத்துக்குவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ். அகை சூப்பர், வா 6 பாக்ஸ். ஐயோ, பரதேஷ் நாய் வந்துச்சுடா. ஓடுறா அவ்வளோதான்டா. இந்த கேமில் வேற ரன்னிங் ஆப்ஷன் ஒட்டுறதே கொடுத்துருக்காங்க. நான் தெரியாம வேற யூஸ் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டைம் ரன் பண்ணணும்னா நமக்கு வந்து ஆடு பார்க்கணுமாம்மா. ஓடாடே, இங்கே நெட் பேக்லாம் தரவிட்டு இருக்கான். அதுக்குள்ள நீ ஆடு பார்க்கணுமாம்மா. வண்டாண்டா டேய் கோமாளி தலையா. கேஸ் இவனை எங்கேயும் நான் பார்த்துருக்கேன். இது ஒரு படத்தில் பேசலாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன படம் தான் சரி ஞாபகம் வரல. சரி, வெளியே போனால் வந்துடுறான்டா. டேய், இவன் இன்னுமே இந்த ஏரியா விட்டு போகலையா? நம்மக்கிட்ட வேற அந்த இது மூஞ்சிச்சு கைஸ், முடிஞ்சு போச்சு. அதனால் அவன் எங்கே போகிறான்னு பார்க்க முடியல. சரி, அவன் போகட்டும். இது ஒரு மினிட் வெயிட் பண்ணி போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா இப்பயே போனால் கண்டிப்பாக கிறுக்கு பையன் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். போயிட்டானா? ஏய், இவன் இன்னும் இங்கே தானே ஒழிஞ்சிட்டு இருக்கான். டேய், ஏன்னா உனக்கு இந்த இடத்துல வேற எந்த இடமே தெரியாதா? சர்க்கஸில் எத்தனை இடம் இருக்குது, போடா. வராண்டா. ஏய், இந்த பக்கத்துல வந்துட்டான். ஆனால் வந்து என்னால் வீட்டுக்கு மட்டும் வர முடியாது. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து ஒரு மேஜிக் ஹவுஸ். அவன் வந்து இருட்டில் மட்டும்தான் இருப்பான், வெளிச்சத்துக்கு வரமாட்டான். அதனால தான் எல்லா வீட்லையும் லைட் பிடிச்சிட்டானுங்க. இது வீடு இல்லை கைஸ், இது சர்க்கஸில் சொல்லுவாங்களே, அது என்னமோ ரூமு, அந்த ரூமு சொல்லுவாங்க கைஸ். ஏய், என்னடா இவன் இங்கே சுற்றிடுறான் சார்? நாரப்பயல, இவன் இப்படியே சுற்றிட்டு இருந்தானா நம்ம எப்படி வெளியே போய் கிஃப்ட் பாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடு அப்படின்னு ஏதாவது இருக்குது. நான் பார்க்கவே இல்லை கைஸ் நான். சரிங்க, இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வெளியே போகிறதுன்னு சில பல நிஞ்சா டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கணும். அப்படியே ரிபேஸாக ஓடி போனால் இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. சூப்பர். பார்த்தீங்கன்னா 8 பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா 9வது பாக்ஸு. அந்த மூஞ்சி மட்டும் 1 2 3 கிடைக்கிற கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா 9 கிஃப்ட் பாக்ஸ் நம்மகிட்ட இருக்கு. சரி, ஆஹா, பிக்காடி பையன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் ஏதோ ரூம் இருந்தால் உள்ள பூந்து வேண்டிதான். இங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு ரூமே காணவே. ஐயோ, வந்துட்டான்டா. ஓடுறா தம்பி. இங்கே பக்கத்தில் ஒரு ரூம். ஏன்னா இது ஆடா கைஸ், ரன்னிங் பார்த்தீங்கன்னா அடே ஆடு கொடுத்துட்டாங்கடா. இப்போதான் இங்கே பக்கத்தில் ஏதோ ரூம் இருந்தால் பூந்து வேண்டிதான். இந்த பக்கத்தில் ரூம் இருக்கா? நான் கதவை காணோம். இந்த கதவு இருக்கா? கதவு இங்கே இருக்கா? ஆவா, வந்துட்டேன்டா ஒரு உள்ள. எங்களோட ஜோக்கர். டேய் ஜோக்கர், என்னடா ரொம்ப சீனாக போட்டிருக்காங்க கைஸ். என்னடா இது இடமே ஒரு மாதிரி ஆகுது. வீட்டுக்கு இது உடைக்கிறானா? ஜோக்கர் லூசு பயலே, என்னடா ஆச்சு உனக்கு? ஓ மை காட் கைஸ், அவன் வீட்டை ஏதோ பண்ணுறான். என்ன பண்ணுறான் எனக்குன்னு தெரியல. சரி, இப்போ வந்து என்ன வெளியே போயிட்டு எங்கடா இங்கே இருக்கான். அப்போ வீட்டுக்கு எதுவும் இதாகுது. ஒருவேளை இது இதாக இருக்குமோ? என்ன ஆச்சு தெரியலையே. ஒருவேளை இது இந்த ஹவுஸ்ல எதுவுமே இல்லை தெரியுது. சாமா கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு எதுவுமே இல்லை. அந்த ஜோக்கரோட ஒரு மூஞ்சி பிக்சர் மட்டும் தான் இருந்தது. அதையும் நான் எடுத்துட்டேன். சரி, பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வெளியே போய் பக்கத்தில் இன்னொரு ரூம் பார்த்தேன். அங்கே ஒரு ரூம் இருந்தது. அதில் கிஃப்ட் கிடையாதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் டோர்.
ஆஹா இவன் வேற இங்கே தான் வராம போல தெரியுது. சரிங்க அவன் வரணும், சீக்கிரம் அந்த ரூம் போயிடலாம். இங்கே ஒரு ரூம் இருக்கு, இதுக்குள்ள எனக்கு கிஃப்ட் பாக்ஸ் வந்தோடனே கிஃப்ட் பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிஃப்ட் பாக்ஸ் ஆச்சு. இன்னொரு இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது இங்கே மட்டும். ஓ இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 கிஃப்ட் பாக்ஸ் ஆச்சு கைஸ். இன்னும் 8 கிஃப்ட் பாக்ஸ் தான். எடுத்தனே அந்த ஜோக்கர் பையனுக்கு அல்வா கொடுத்துட வேண்டியதான். என்னது ஆஹா டே இவன் இன்னும் இங்கே தான் கைஸ் இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான். டே இவனுக்கு எதுவும் பவர் இருக்க மாட்டேது கைஸ். பாருங்க இன்னும் உள்ளே வரான். அதான் நான் பார்த்தேன். இந்த ஃபயர் இருக்கிற வரைக்கும் அந்த நாய் உள்ளே வர முடியாது. ஏன்னா இது அலைஞ்சிச்சுன்னா தான் பிரச்சனை. ஆமாம் கைஸ் இது இந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டி விட்டு அலைஞ்சிருவேன். அதையும் சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் நான் அதை பண்ணவே இல்லை இந்த வீடியோவில். பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் எதாவது ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா போயிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இன்னொரு ரூம் இருந்தது. என்னடா இது இவனுங்க வேற ஆகும்னா ஆடுன்ட்டு இருக்கிறாங்க. இந்த பாஸ் கேமர்ஸ் என்னைக்குமே ஆடை யூஸ் பண்ணி பார்க்க மாட்டான்டா, ப்ளே பண்ண மாட்டான்டா, எனக்கு ஜெயிக்க கூட மாட்டான்டா. ஏன்னா அது ஒரு எப்படி சொல்றது, அது வந்து ரியாலிட்டி கிடையாது கைஸ். அது வந்து என்னைக்குமே முயற்சி பண்ணுங்க. என்னைக்குமே குறுக்கோழி மட்டும் நம்பாதீங்க. முயற்சி பண்ற கொஞ்சம் லேட்டாக ஆகும், ஆனா என்னைக்கே முயற்சி பண்ணிட்டே இருங்க. பாதியை மட்டும் பிரேக் பண்ணிடாதீங்க. குறுக்கோழியில போறன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்த வழியும் உங்களுக்கு மறந்துடும். சரி போயிட்டான்னு நினைக்கிறேன். மேல ஒரு ரூம் இருக்கு, போயிடலாமா? இல்ல போயிடுவோம். என்னடா ரூம் ரூமை காணோம். இல்லடா அது ரூமே காணோம். கொஞ்சம் ஷாக்கிங் ஆகி போச்சு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சரி அதான் அதுக்குள்ளே போயிடுவான். இதுக்குள்ள எத்தனை கிஃப்ட் கிடையாது பார்க்கலாம். எங்கே கிஃப்ட்டு எங்கடா ஒன்றும் கூட இல்லை. என்னடா ஏமாத்திட்டீங்க. 12% 8 இங்கே ஒன்று இருக்குது கைஸ். ஓகே 13 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூஞ்சி இருக்கு, இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. ஓகே 14 ஆச்சு. இன்னும் எங்கே கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு? இங்கே 15 கைஸ். ஓகே இன்னும் ஒரு 5 பாக்ஸ் தான். எடுத்துட்டேன்னா அந்த ஜோக்கருக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு போயிடும் கைஸ். ஆஹா டேய் கோமாளி இங்கே சுற்றிட்டான் கைஸ். இவன் வேற நம்மளா நீ குளிக்காம வேண்டாம் போல தெரியுதே. விடக்கூடாது கைஸ். டேய் அப்படியே வாழைப்பழம் கலர்லேயே இருக்கடா. உனக்கு கண்டிப்பாக நீ வாழைப்பழம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த சைடு என்னடா ரூம் இல்லை, ரைட்டரா? ஓகே இங்கே உனக்கு 16. இந்த ஒரு 4 பாக்ஸ் தான். இங்கே ஒரு ரூம் இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. 17 போடு. இன்னொரு 3 பாக்ஸ் தாங்க கிடைச்சதுன்னா போதும், அவ்வளோதான். அப்போ எஸ்கேப் ஆயிடலாம் இந்த ஜோக்கர் பாயிண்ட் சர்க்கஸ்ல இருந்து. சரி இங்கே பார்த்தீங்கன்னா 17 3 பாக்ஸ் தான். எங்கடா பாக்ஸ் இருக்கு? எங்கே பாக்ஸ் இருக்கா? எங்கே கிஃப்ட் பாக்ஸு? இங்கே ஒன்று இருக்கு 18. இன்னும் 2 பாக்ஸ் தான். வந்துட்டான்டா இப்படி உள்ள ஓடி போயிட வேண்டியதான். இது 12 வேகமாகி வந்துடும், பிடிச்சிருவாங்க. ஆவா ஒரு வழியாக வந்தாச்சு. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட உள்ள வாடா. வரமாட்டான் ஏன்னா அந்த பயம் இருக்கணும்ல. ஏன்னா நெருப்பு இருக்கு பயம் இருக்கிற வரைக்கும் நம்ம பக்கமே வரமாட்டான். நம்ம பக்கமெல்லாம் இல்லை, இந்த ரூம்குள்ள மட்டும் தான் வரமாட்டான். வெளியே போனால் ஒரு அடி நம்மளை ஃபினிஷ் பண்ணிடுவான். நம்ம வெளியே போனால் போதும் அவன் ஃபயர் ஆயிடுவான். இந்த நெருப்பு அலையாத வரைக்கும் தான் நமக்கு பெஸ்ட்டு. ஓகே பார்த்தீங்கன்னா அந்த லூசு பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போனான்னு சொல்லி பிளான் பண்ணேன். 2 கிஃப்ட் பாக்ஸ் தான். கிடைச்சா போது எஸ்கேப் ஆயிடுவேன். ஆனால் கிடைக்க மாட்டேங்குதே, எங்கே இருக்குன்னே தெரியல. ஏண்டா இல்லடா இதுக்கு மேலே கிஃப்ட் பாக்ஸே இல்லையாடா? இல்லடா சர்க்கஸ் பார்க்க ரொம்ப பாலன் சர்க்கஸ் மாதிரி இருக்குது கைஸ். என்னடா ஏதோ ஆஹா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான்டா. எங்கேயும் ரூம் இருக்கா? இங்கே தானே ரூம் பார்த்தேன். இந்த இடத்துல தான் இருக்கு. உள்ளே போய் ஒழிஞ்சுக்க வேண்டியது, வேற வழியே இல்லை. இந்த தருதலை வேற நம்ம ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அவன் மண்டில் இருக்கிற 4 மூடி பிச்சு எரிஞ்சாலான்னு இருக்குது. டே இவசடா கோமாளி. இவனை பார்க்கறதுக்கு வேற என்கிட்ட அவனோட ஹெட்டோட அந்த இது ஐக்கான் இல்லை, இருந்ததுன்னா பார்த்துருவேன். சரி ஒரே ஒரு கிஃப்ட், 2 கிஃப்ட் இருக்கு கைஸ். ஒரு 2 கிடைச்சது கைஸ். 2 கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து நான் கிளம்பிடுவேன். பார்ப்போம் எங்கே போகிறான்னு தருதல் எங்கே போயிருக்கான்னு தெரியல. இதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணோன்னா லாங்கில் போயிட்டான். இதுதான் நமக்கு சான்ஸு. இந்த கேப்பில் தான் 2 கிஃப்ட் பாக்ஸ் கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே நம்ம சுற்றியே போயிடலாம் கைஸ். நேராக போனால் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருவான். ஏன்னா அந்த சைடு வரமாட்டான். ஆடா பாவிகளா, இங்கேயே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் சொல்லி வச்சுருக்கான். அதே நான் பார்க்கல. 19 ஓகே இந்த ஒரே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தான். எங்கடா வச்சிருக்கீங்க டேய்? எங்கே? இந்த இடத்துல இது இருக்குதான். கேஸ் இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. சூப்பர் 2 கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஆனால் 1 போதும். சரி இப்போ நான் எஸ்கேப் ஆகிறதான். இப்படியே நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த எக்ஸிடோர் வந்துடும். அதுக்குள்ளே அந்த கோமாளி வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். போயிடுவோம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த இதை எஸ்கேப் பண்ண போகிறோம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி ஹாரர் கேம்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே கைஸ்
கடைசி நம்ம ஃபைனல் எஸ்கேப் ஆகிட்டோம். இதான் அவ்வளோதான் கைஸ். ஓகே, இதான் நான் வீடியோ பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். ஓகே, டாட்டா, பை பை, லவ் யூ கைஸ், see you.